சரி, சட்டியை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு சட்டி காயட்டும். அதாவது எனக்கு மஷ்ரூம் பிரியாணியே செய்ய தெரியாது. நான் செய்கிறேன், தப்பா சரியானு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சட்டி காய்ஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக போடுவோம், அப்புறமா தம் போடும்போது நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்குவோம். அதனால வீட்டில் குறவே இல்லை. ஆமாம், நெய்யெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா நெய்க்கார் வந்து வரும்போதெல்லாம் நெய் கொடுத்துட்டு போயிடுவார் எங்களுக்கு. எப்போ இப்போ நெய்யும் காஞ்சிருச்சு, நெய்க்கார் கொடுத்துட்டு போவான்னு சொன்னோன்னா சும்மாலாம் கொடுக்க மாட்டார், காசு. இப்போ வந்து இதில் வந்து இலை, பட்டை, அனாசிப்பூ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு கட்டில் எண்ணெய் இருந்துருக்கு. பச்சை மிளகாய், 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். அது வதங்கட்டும். வதங்கட்டும், வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சு முதல்லையே. பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம எப்போதுமே வீட்டில் அடிச்சே வச்சிருவோம். ஆமாம், கடையிலலாம் வாங்கி போட மாட்டோம்லம்மா. கடையில் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். கடை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு அது சரியாக வராது. வீட்டில் 50 ரூபாய்க்கு இஞ்சி, 50 ரூபாய்க்கு பூண்டு வாங்கிட்டு வந்து அடிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இப்போதான் வாசம் வருதுல்ல. அது வாசம் வராதுன்னா இஞ்சி பூண்டு எண்ணெயில் போடும்போது அந்த பச்சை நாட்டம் போகிற வரைக்கும், வாசனை போகிற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். அதுக்கு தான் அந்த இஞ்சி பூண்டை வந்து பிரியாணி. நைட்டுக்கு இன்னைக்கு காளான், தக்காளி வதங்கிட்டும், கொஞ்சம் வதங்கிடும். தக்காளி வதங்கிட்டு இருக்க தக்கனே இதில் வந்து புதினாவும் மல்லித்தலையும் இருக்குது. ரெண்டையும் ஒன்றாவே நான் சேர்த்து வெட்டி வச்சிட்டேன். இவங்க எல்லாம் சேர்ந்து எண்ணெயில் வதங்கட்டும். போன வாரத்தில் ஒரு நாள் வந்து சிக்கன் பிரியாணி போட்டிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா இருக்குனாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணி செஞ்சதே இல்லை. அதனால தான் நான் தப்பாக செஞ்சாலும் சரியாக செஞ்சாலும் நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தக்காளி மசீரலை, தக்காளி புதினா மல்லித்தலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி மட்டும் வச்சுக்கணும் இதாகல. இப்போ அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம உப்பு அப்புறமா நம்ம எல்லாம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு போதுமா பத்தாதான் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு. பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிருச்சு. பிரியாணி தூள் நம்ம அதெல்லாம் கடையில் தான் வாங்குறது. இதெல்லாம் நாங்கள் வீட்டிலலாம் செய்ய மாட்டோம், நல்லா கடையில் வாங்கி வச்சுக்கிறது. கரம் மசாலா காரத்துக்கு ஏற்ற, லைட்டாக கொஞ்சோண்டு தனித்தூள். இதெல்லாம் அளவெல்லாம் கிடையாது, நமக்கு எப்படி காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறது. தயிர்,
எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தான். இனிமேல் தான் நம்ம காளான் சேர்க்க போகிறோம். $200 கிராம் காளான் கழுவி வச்சது. இதில் 2 டம்ளர் அரிசி தான் போட்டோம் பிரியாணிக்கு. அப்போ நம்ம கரெக்டாக அளந்து ஊற்றணும். ஏன்னா அதுலேயே 1/2 டம்ளருக்கு தண்ணி இருக்குது. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 3 இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். ஏன் இந்த 1/2 டம்ளர்னா, 1/2 டம்ளர் கூட வேண்டாம், கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நம்ம சிக்கன் இல்லை, இது வந்து மஷ்ரூம்ங்கிறனால டக்குன்னு அவிஞ்சிரும். அப்போ இதுக்கு நிறைய சிக்கன்னா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து அப்படி இல்லை, ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் இப்போ நம்ம அதை மூடி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் சாதத்தை போட்டுட்டு அப்புறமா எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். திறந்துக்குவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி கழுவி நல்லா நீட்டாக வடிகட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். தம்மை எடுத்துருவோம். அழகாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா சாதம் எதுவுமே ஆகலை பாருங்க, அப்படியே உதிர்ந்து வருது சாதம். கீழே பிடிக்கவும் இல்லை. சாதம் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இந்த பாருங்க, அப்படியே ஒன்றா வந்திருக்கு. இப்போ நம்ம சைடிஷை மட்டும் ரெடி பண்ணிட்டு, ஆனால் மஷ்ரூமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மேலே மட்டும் சுடுதண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும், அந்த தண்ணி சூடு ஆறுற வரைக்கும். பிரியாணிக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இதை வந்து அப்படியே பொரிச்சு விட்டோம்னா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. தனி மிளகாத்தூள் போதும், ரொம்பலாம் வேணாம். அப்படியே அப்படி குளிக்க விட்டோம்னா சரி, அப்படியே அது அதில் சார்ந்துடும். ரொம்ப தூளை போட்டோம்னா நம்ம எண்ணெயில் போடும்போது கருகி போயிடும், அது நல்லா இருக்காது. அதனால இப்படி போட்டோம்னா இப்படி நம்ம இது பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு எல்லாத்துலேயும் சேர்ந்துடும். நம்ம எண்ணெயை அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை போட்டோம்னா தாச்சியில் எண்ணெய் சுட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்து வச்சுட்டு பொரிச்சுலாம் எடுக்க பிரியாணி ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னன்னு. நான் தவறாக செஞ்சாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த தடவை நீங்கள் சொல்கிறபடி நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்ம போட போகிறோம். பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு முன்னாடி உட்காந்துட்டாரு பிரியாணி சாப்பிட. அவர் வெங்காயம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்க பிரியாணி எப்படி ஒன்றா வந்திருக்கும்னு நல்லா மலர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்க தான் சொல்லுவாங்க பிரியாணியுடைய டேஸ்ட் எப்படின்னு. அதுக்கு வந்து சைடிஷ் வந்து மீன் மேக்கர். கீழே உட்காருமா.